Hey folks, welcome to my channel. நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரை கப்பு பச்சரிசி, அதுக்கப்புறமா ஒரு அரை கப்பு வந்து கொண்டக்கடலை, அதாவது மஞ்சள் கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன் டிஷ். நீங்க கருப்பு கொண்டக்கடலை இருந்தால் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 4-5 ஹவர்ஸ் தண்ணியில சோக் பண்ணிட்டேங்க. ஒரு 4-5 ஹவர்ஸ் கழிச்ச பிறகு தண்ணி எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல இந்த கொண்டக்கடலை மற்றும் இந்த பச்சரிசி இது ரெண்டுத்தையும் மாத்திக்கோங்க. அதுக்கப்புறமா 2 சிவப்பு மிளகா, ஒரு 2 இஞ்சி துண்டு, அதுக்கப்புறமா வந்து சீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து ஒரு மாவு பதத்துல கிரைண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கோங்க. அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ண பிறகு இது பாருங்க, இந்த மாதிரி வந்து மாவு பதத்துல ரெடி ஆயிடுச்சு. ஸோ தோசை மாவு, அதாவது பேட்டர் பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பேசனுக்கு மாற்ற போறோங்க. ஸோ பேசனுக்கு மாற்றின பிறகு அடுத்தது என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாவு ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்தது வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொத்தமல்லி, அதுக்கப்புறமா வந்து பெருங்காயப்பொடி கொஞ்சம் ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து கடைசியா மறந்துடாதீங்க, இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ணாதது என்னன்னு கேட்டீங்கன்னா உப்பு. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து இதை வந்து ஃபெர்மெண்ட்லாம் பண்ண வேண்டாம், நீங்க உடனே தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப திக்கா இருக்கிறதுனால கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறாங்க. தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த ஆட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா பெருங்காய பொடி, உப்பு, இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்த தோசை மாவோட. அதுக்கப்புறமா தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பேரலாம் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோசை கல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சூடு பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு, தோசை கல்ல சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதுல வந்து மாவை ஊற்ற போறோம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். இந்த மாவை ஊற்றின பிறகு லேசா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க. அதுக்கப்புறமா மூடி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்ச பிறகு ஓப்பன் பண்ணுங்க. நல்லா குக் ஆயிடும். இன்ஃபேக்ட் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆயிடும் வழக்கமான தோசையை விட. பாருங்க, 2 பக்கமுமே குக் ஆயிடுச்சு. மறுபடியும் திருப்பி போட்ட பிறகு மறுபடியும் கொஞ்சம் லேசா அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் சீக்கிரமாகவே இதை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ஹை ப்ரோட்டீன் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வருங்க இந்த தோசை. ஸோ குவிக்காக இன்னொரு தோசை பார்த்துடலாம். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டே இருங்க. மெயின் வாயில் வந்து நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா, ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கீழே ஃபீட்பேக்கில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸோ பாருங்கள், மறுபடியும் நம்முடைய தோசை ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தோசையை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.